Hi students, it's Faisal. இப்போ TN 10th standard mathematicsல example 1.3 என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, எக்ஸாம்பிள் 1.3 எடுத்துக்காட்டு 1.3. கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், let a equal to set of x belong to n where x in the interval 1 to 4, x lies between 1 to 4. சரிங்களா? a அப்படிங்கிற செட்டில் இருக்கக்கூடிய x அப்படிங்கிற நம்பர் எல்லாமே n அப்படிங்கிற நேச்சுரல் நம்பராக இருக்கணும். ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே நேச்சுரல் நம்பராக இருக்கணும். அதுவும் அந்த நம்பர்ஸ் எல்லாமே 1க்கும் 4க்கும் நடுவில் இருக்கணும். இங்கே ரெண்டுலேயுமே ஈக்குவல் டு வரலை, அதனால் 1 அப்படிங்கிற நம்பரும் வராது, 4 அப்படிங்கிற நம்பரும் வராது. அப்போ இங்கே என்ன நம்பர்லாம் வரலாம் அப்படின்னு சொன்னால் 2, 3 இந்த ரெண்டு நம்பர் மட்டும்தான் வர முடியும். அப்போ ஏ அப்படிங்கிற செட் எடுத்துக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து 2, 3 மட்டும்தான். ஓகே, ஏங்கிற செட்டு இருக்கக்கூடிய நம்பர் 2, 3. ஓகேவா? ஏ அப்படிங்கிற கணம் அதில் கூடிய எண்களை போனால் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸு பூரா என்னவாக இருக்கணும்னா இயல் எண்களாக இருக்கணும். இயல் எண்களாக இருக்கணும். இயல் எண்கள்லையுமே 1க்கும் 4க்கும் நடுப்பட்டதாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. 1 வரக்கூடாது, 4 இங்கே ஈக்குவல் டு கிடையாது, லெஸ் தென் அது ஈக்குவல் டு இல்லை. அதனால் 1 வரக்கூடாது, 4 வரக்கூடாது. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இயல் எண்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏ அப்படிங்கிற கணத்தில் 2, 3 மட்டும்தான் இருக்குது. முதல்ல இந்த கணத்தை உருவகப்படுத்தி எழுதிடுவோமா? ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஏ அப்படிங்கிற செட்டில் 2, 3 இந்த ரெண்டு நம்பர் தான் இருக்க முடியும். அடுத்து பி அப்படிங்கிற செட்டு. ஓகே, பி அப்படிங்கிற செட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர், முழு எண்கள். எக்ஸ் வந்து முழு எண்களாக இருக்கணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். எக்ஸோட வேல்யூ 0லேருந்து 2 வரைக்கும் இருக்கணும். எக்ஸோட வேல்யூ லைஸ் பிட்வீன் 0 and 2, 0க்கும் 2க்கும் நடுவில் இருக்கணும். இதில் 0வை சேர்த்துக்கலாம், 2 சேர்க்கக்கூடாது. 0வை சேர்த்துக்கலாம், 2 சேர்க்கக்கூடாது. 0க்கு ஈக்குவல்ட்டு இருக்குது, 2க்கு ஈக்குவல்ட்டு கிடையாது. அப்போ என்ன நம்பர்லாம் இருக்கலாம்? 0, 1 இந்த ரெண்டு நம்பர் மட்டும் தான் பியில் இருக்க முடியும். 0க்கும் 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய முழு எண்கள் ஹோல் நம்பர்ஸ் வந்து 0, 1 மட்டும்தான். ஓகே, ஸோ அப்போ இங்கே 0, 1 அப்படின்னு சொல்லிக்கணும். அதே மாதிரி சி அப்படிங்கிற செட் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே இயல் எண்கள், நேச்சுரல் நம்பராக இருக்கணும். எக்ஸ் பிலாங் டு என் இல்லையா? ஸோ நேச்சுரல் நம்பர் இயல் எண்களாக இருக்கணும். அதோட லெஸ் தென் 3 இருக்கணும். அப்போ 3ஐ விட கம்மியாக இருக்கக்கூடிய இயல் எண்கள் என்னெல்லாம் இருக்குன்னா 1, 2 மட்டும்தான் இருக்கும். 3ஐ விட கம்மி ஈக்குவல் டு இல்லை, அதனால் 3 வரக்கூடாது. அப்போ 3ஐ விட கம்மியாக உள்ள எண்கள் அப்படின்னா 1, 2 மட்டும்தான் இருக்கும். ஓகே, சி அப்படிங்கிற கணத்தில் 1, 2 இங்கே லெஸ் தென் மட்டும் இருந்தால் அந்த கொடுத்துருக்க நம்பரை விட்டுறணும். ஓகேங்களா? ஈக்குவல் டு இருந்தால் அந்த கொடுத்துருக்க நம்பரையும் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். ஓகே, அப்போ ஏ தெரியும், பி தெரியும், சி இந்த 3மே தெரிஞ்சிட்டு இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், 2 சப்டிவிஷனை கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 2மே சரியா அப்படின்னு சொல்லி சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. நான் இப்போ முதல் சப்டிவிஷன் எழுதுகிறேன். முதல் சப்டிவிஷனில் நம்மள இடது பக்கம் இருக்கிற ஆன்சரையும் வலது பக்கம் இருக்கிற ஆன்சர் சரியா 2 சமமானு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா நான் இப்போ சரிபார்க்க அப்படின்னு என்ன செய்வோம்னா, இடது பக்கம் இருக்கிறதுக்கு ஆன்சர் தனியாக கண்டுபிடிப்போம், வலது பக்கம் இருக்கிறதுக்கு ஆன்சர் தனியாக கண்டுபிடிப்போம். 2 சரியாக வருதா அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இடது பக்கம் LHS அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கிறேன் நான். 1வது இதனுடைய LHSல A கிராஸ் B யூனியன் சின்னு இருக்கு இல்லையா? ஸோ முதல்ல B யூனியன் சி என்னன்னு கண்டுபிடிச்சிடணும்னா, ஏன்னா இது 2 செட்டை சேர்த்து ஒரு செட்டை ஆக்கக்கூடியது. யூனியன் அப்படின்னா சேர்ப்பு, அப்படின்னா 2 கணங்களை சேர்த்து ஒரு கணமாக மாற்றக்கூடியது. 2 செட்டை யூனியன் பண்ணி ஒரு செட்டாக மாற்றக்கூடியது. ஸோ அதனால் முதல்ல அதை கண்டுபிடிச்சிருங்க. ஸோ பி யூனியன் சி எப்போவுமே ப்ராக்கெட்டுக்கு தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இல்லையா? ப்ராக்கெட்டு தான் முதல்ல நம்ம செய்யணும். அதனால் பி யூனியன் சி முதல்ல செய்வோம். பி யூனியன் சி என்ன அர்த்தம்? பி மற்றும் சி இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே செட்டாக எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ என்னென்னா வந்த நம்பரே திரும்ப வந்தால் எழுதக்கூடாது. இப்போ பி யூனியன் சியில் ஒரு 0 இருக்குது, 0 எழுதிக்கலாம். அடுத்து ஒரு 1 இருக்குது, 1 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, 2 இடத்துலையும் 1 இருக்குது. அப்போ அது ஒரு தடவை எழுதினா போதும். வந்த எண்ணெய் திரும்ப வந்தால் அது ஒரு தடவை எழுதினா போதும். அடுத்து ஒரு 2 இருக்குது, ரெண்டையும் சேர்த்து 2 செட்டிலோட எலமெண்ட்டையும் மொத்தமாக சேர்த்தோம்னு சொன்னால் ஒரு 0 கிடைக்கும், ஒரு 1 இருக்கும், ஒரு 2 இருக்கும். 1 வந்து 2 டைம் வரும், அது ஒரு டைம் எழுதினா போதும். அப்போ 0, 1, 2 பி யூனியன் சியில். ஓகேங்களா? இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஏ கிராஸ் பி யூனியன் சி, அதான் லெஃப்டில் இருக்கக்கூடிய மொத்த செட்டு. ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஏ கிராஸ் பி யூனியன் சி தான் இருக்கு இல்லையா? ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதில் எது கிராஸ் ப்ராடக்ட்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இந்த கிராஸ் வந்துட்டாலே கார்ட்டீசியன் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். அப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் முதல்ல இருக்கிறது ஏ தானா? அப்போ சைடில் என்ன செய்யுங்க? ஏயோடைய எலமெண்ட்டை முதல்ல எழுதுங்க. ஏயோடைய எலமெண்ட் என்னெல்லாம் இருக்குது? 2 and 3 இருக்குது. அடுத்து ரெண்டாவதாக பி யூனியன் சி இருக்கு இல்லையா? அப்போ பி யூனியன் சியோடைய எலமெண்ட்டை ரெண்டாவது எழுதுங்க. என்னெல்லாம் இருக்குது? 0, 1 and 2 இருக்குது. இப்போ வரிசையை கனெக்ட் பண்ணலாமா? எப்படி சேர்த்து எழுதலாமா? 2 0 2 1
2 2ன்னு சேர்த்துக்கலாம் முதல்ல. சரிங்களா? ஸோ முதல்ல வரக்கூடிய செட் என்னலாம் வரும் அப்படின்னு சொன்னால், முதல்ல வரக்கூடிய வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகள் ஆர்டர்டு பேர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 2, 0, 2, 1 அண்ட் 2, 2. ஓகேவா? அதே மாதிரி ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கொண்டு ஜாயின் பண்ணணும். இந்த 2 இந்த 3 நம்பரோடு சேர்த்தோம் இல்லையா, அதே மாதிரி 3 சேர்க்கணும். 3, 0, 3, 1 அண்ட் 3, 2. 3, 0, 3, 1 அண்ட் 3, 2. அப்போ இந்த 6 ஆர்டர்டு பேர்ஸ் வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகள், இந்த 6 வரிசைப்படுத்த ஜோடிகள் தான் A கிராஸ் B யூனியன் சியினுடைய வேல்யூ. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். சரிங்களா? அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது ஒரு A கிராஸ் B இருக்குது, அப்புறம் ஒரு A கிராஸ் C இருக்குது. சரிங்களா? அந்த ரெண்டையும் மட்டும் தனித்தனியாக கண்டுபிடிப்போமா? RHS அப்படின்னு தலை போட்டுக்கிறேன். RHS தலை போட்டு முதல்ல A கிராஸ் B, அதுக்கப்புறமா A கிராஸ் C, அப்படி தானே? A கிராஸ் B, அதுக்கப்புறமா A கிராஸ் சின்னு எடுக்காங்க. முதல்ல A கிராஸ் B கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்வோம், முதல்ல A மேலே எழுதுவோம். A வந்து 2ம் 3யும் மட்டும். கீழே B எழுதணும்னு சொன்னால் Bயில் வந்து என்ன நம்பர்லாம் இருக்கும், 0வும் 1ம் இருக்கும். அப்படி தானே? Bயில் வந்து 0 அண்ட் 1. இப்போ கனெக்ட் பண்ணோம்னா 2, 0, 2, 1 ஒரு ஆர்டர்டு செட். ஓகேங்களா? ஆர்டர்டு பேர். அப்போ 2, 0ன்னு ஒரு எலமெண்ட் எழுதிக்கலாம், 2, 1 அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாம். அடுத்து அதே மாதிரி 3, 0, 3, 1. 3, 0ன்னு ஒரு ஆர்டர்டு பேர், 3, 1ன்னு ஒரு ஆர்டர்டு பேர். இதுதான் A கிராஸ் Bயில் உள்ளது. இப்போ இதே மாதிரி A கிராஸ் C கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது A கிராஸ் C கட்டுருக்காங்க இல்லையா, அதே மாதிரி A எழுதிக்கோங்க. 2, 3, C. Cயில் என்ன நம்பர்லாம் இருக்குன்னு பாருங்கள். Cயில் வந்து 1 and 2. Cயில் வந்து 1 and 2. அப்போ இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 2 எடுத்திங்கன்னா என்ன பேர்லாம் வரும்? 2, 1, 2, 2. வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகள் என்னென்ன கிடைக்கும்னா 2, 1, 2, 2 ஆர்டர்டு பேர்ஸ். 2, 1, 2, 2. அதே மாதிரி 3, 1, 3, 2 எழுதலாமா? ஸோ முதல்ல 2, 1 அண்ட் 2, 2, அதுக்கப்புறமா 3, 1 அண்ட் ஒரு 3, 2. அப்போ A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு, A கிராஸ் C கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெண்டுக்கும் என்ன எடுக்க சொல்லியிருக்காங்க? யூனியன் எடுக்க சொல்லியிருக்காங்க. A கிராஸ் Bக்கும் A கிராஸ் Cக்கும் யூனியன், அதாவது சேர்ப்பு எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுக்கும் சேர்ப்பு எடுப்போமா? therefore A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C ரெண்டுக்கும் சேர்ப்பு எடுக்கிறோம். ஸோ அப்போ இங்கே இருக்கிற எண்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகளாக இருக்குது. ஸோ வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகளாக சேர்த்து எழுத போகிறோம். வந்த ஜோடி திரும்ப வந்துச்சுன்னா அது ஒரு தடவை எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ முதல்ல பாருங்கள் 2, 0 இங்கே மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. அப்போ 2, 0 அப்படியே எழுதிக்கலாம். இந்த 2, 1 பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும், அதே 2, 1 இந்த இடத்துலையும் இருக்கும். அப்போ 2 தடவை இருக்கிறதுனால ஒரு தடவை அது எழுதுனா போதும். சரியா? அப்போ 2, 1 எழுதிக்கலாம். அடுத்து 3, 0 இங்கே மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. ஸோ 3, 0 அடுத்த செட் எழுதிக்கலாம். அடுத்து 3, 1 வந்து 2 இடத்துல இருக்கும். இங்கேவும் 3, 1, இந்த ஒரு 3, 1 இருக்குது. ஓகே. ஸோ அப்போ ஒரு 3, 1 ஒரு தடவை எழுதுனா போதும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2, 2 இருக்குது. அதுக்கடுத்து ஒரு 3, 2. சரிங்களா? ஸோ அப்படி தான் A கிராஸ் B யூனியன் A கிராஸ் Cயில் உள்ள எலமெண்ட். சரியா? ஸோ இப்போ இந்த எலமெண்ட்டையும் நம்ம ஏற்கனவே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் RHSோட வேல்யூ. நம்ம ஏற்கனவே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A கிராஸ் B யூனியன் C. அதில் உள்ள எலமெண்ட்டையும் பாருங்கள். இதாக இருக்கு இல்லையா, இந்த எலமெண்ட்டையும் பாருங்கள். அதில் என்னெல்லாம் இருக்குது? இதே மாதிரி 2, 0 இருக்குது, 2, 1 இருக்குது. இந்த 2, 2 இங்கே வந்துருச்சு. இங்கே இருக்கிற 2, 2 இங்கே வந்தது. அதே மாதிரி ஒரு 3, 0, 3, 1, 3, 2. இந்த 2, 2 இந்த இடத்துல இருக்குது. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அப்போ A கிராஸ் B யூனியன் A கிராஸ் Cயில் உள்ள அதே எலமெண்ட்ஸ் தான் A கிராஸ் B யூனியன் Cயில் இருக்கா? அப்போ LHS ஈக்குவல் டு RHS தானே? therefore LHS ஈக்குவல் டு RHS ரெண்டு செட்டும் சமம். தட் இஸ் A கிராஸ் B யூனியன் C கொஷினில் கொடுத்தது அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C அப்படின்னு சொல்லி கொஷினில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஓவர். ஓகே ஓகே. இப்போது செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னு பாருங்கள். A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A கிராஸ்
பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த கண்டிஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஏபிசி என்ன நாங்கள் எழுதிக்கோமா, ஏ வந்து 2,3, பி வந்து 0,1, சி வந்து 1,2. ஓகே, முதல்ல ஏ எழுதிக்குவோம். செகண்ட் சப்டிஷன் எழுதியிருக்கேன். அப்போ இதில் ஏ வந்து 2,3, பி வந்து 0,1, சி வந்து 1,2. ஓகேங்களா, இதான் 3 செட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், எல்ஹெச்எஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. எல்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இல்லையா. அப்போ பி இன்டர்செக்ஷன் சி என்னென்னு கண்டுபிடிக்கலாமா. இப்போ நம்ம ரெண்டுலேயுமே எது பொதுவாக இருக்குதோ அதை மட்டும்தான் எடுப்போம், மற்றதெல்லாம் எடுக்க மாட்டோம். யூனியன் அப்படின்னா ரெண்டில் இருக்கிற எலிமெண்ட் எல்லாத்தையுமே எடுப்போம், பொதுவாக இருக்கிற எலிமெண்ட்டை ஒரு தடவை எழுதுவோம். சரிங்களா, சேர்ப்பு அப்படின்னு சொன்னால். வெட்டு இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொன்னால் ரெண்டுலேயுமே எது பொதுவாக இருக்கோ அதை மட்டும்தான் எடுப்போம். இங்கே 0 இருக்குது, இங்கே 0 கிடையாது, அப்போ 0 எடுக்கக்கூடாது. இந்த 1 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, அப்போ 1 எடுத்துக்கலாம். 2 இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே கிடையாது, அப்போ 2 எடுக்கக்கூடாது. சரியா, அப்போ இப்போ எனக்கு பி இன்டர்செக்ஷன் சியில் ஒரே ஒரு நம்பர் என்ன மட்டும்தான் வரும், 1 மட்டும்தான் வரும் எனக்கு. சரிங்களா, பி இன்டர்செக்ஷன் சியில். இப்போ இதை இந்த இடது பக்கம் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி தானே, அப்போ ஏ கூட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. சரிங்களா, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி முதல் எலமெண்ட் ஏ அப்படிங்கிறதுனால ஏயில் உள்ள செட்டை பூரா முதல்ல மேலே எழுதணும். ஏயில் உள்ள எலமெண்ட்டை பூரா ஏயில் என்னெல்லாம் இருக்குது, 2ம் 3யும் இருக்குது. அதுக்கு கீழே பி இன்டர்செக்ஷன் சி எழுதுங்க. பி இன்டர்செக்ஷன் சியில் ஒரே ஒரு நம்பர் 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகள் ஆர்டர்டு பேஸாக எழுதுறதா இருந்தால் 2,1ன்னு ஒன்று எழுதிக்கலாம், 3,1ன்னு ஒன்று எழுதிக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது. சரிங்களா, ஸோ அப்போ 2,1 அப்படின்னு ஒரு ஆர்டர்டு பேர், 3,1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர்டு பேர். இந்த ரெண்டு தான் ஆர்டர்டு பேர். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் வந்து இடது பக்கத்தினுடைய ஆன்சர், இந்த மொத்தத்தினுடைய ஆன்சர் வந்து என்ன கொடுத்தாங்க, 2,1, 3,1 அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸில் என்னலாம் இருக்குது, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ப்ராக்கெட் உள்ளதான் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல ஏ கிராஸ் பி என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பின்னா என்ன செய்யணும், முதல்ல ஏயை எழுதணும். ஏயில் வந்து 2, 3 இருக்குது. அடுத்து பி எழுதணும். பியில் வந்து 0, 1ங்க 2 நம்பர் இருக்குது. இப்போ இந்த ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்தோம்னா 2, 0, 2, 1. இந்த ஃபஸ்ட் நம்பரை இந்த ரெண்டோடு சேர்த்துக்கணும். அடுத்து செகண்ட் நம்பர் அதே மாதிரி 3, 0, 3, 1. இந்த 4 தான் வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகள். சரியா, ஸோ அப்போ என்ன தான் வரும் அப்படின்னு சொன்னால் 2,0, 2,1. அதே மாதிரி 3,0, 3,1. இதுதான் ஆர்டர்டு ப்ளஸ் வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகள் ஏ கிராஸ் பியில். அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் சி அப்படின்னா முதல்ல அதே மாதிரி ஏ எழுதிக்கணும், 2, 3. அடுத்து சியில் வந்து நல்லா இருக்குது, 1, 2 இருக்குது, 1, 2. வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகள் எழுதணும்னா 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இந்த 2வை கொண்டு கீழே இருக்க 2 நம்பரோட சேர்த்துக்கணும், இந்த 3யை கீழே இருக்க 2 நம்பரோட சேர்த்துக்கணும். ஸோ வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகள் எல்லாம் வரும் 2,1 and 2,2, 3,1 and 3,2. சரிங்களா, 2,1, 2,2, 3,1, 3,2. சரிங்களா, ஏ கிராஸ் ஜி வந்துடும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டுக்கும் இடையில இன்டர்செக்ஷன் வெட்டு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் இடையில இன்டர்செக்ஷன் வெட்டு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டு இடையில வெட்டு எடுக்கிறோம், இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தால் என்னாகும், ரெண்டுலேயுமே எது பொதுவாக இருக்கோ அதை மட்டும்தான் எடுக்கணும், மிச்சத்தெல்லாம் விட்டுறணும். சரிங்களா, பொதுவாக இருக்க மார்க் பண்ணுவோமா. இங்கே 2,0 இருக்குது, இங்கே எங்கேயுமே 2,0 கிடையாது, அப்போ விட்டுறலாம். இங்கே 2,1 இருக்குது, இங்கேயும் அதே மாதிரி ஒரு 2,1 இருக்குது, அப்போ 2,1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இங்கே ஒரு 3,0 இருக்குது, இங்கே 3,0 எங்கேயுமே கிடையாது, அப்போ விட்டுறலாம். இங்கே ஒரு 3,1 இருக்குது, இங்கே ஒரு 3,1 இருக்குது, அப்போ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, மிச்சம் எதுவுமே ரிப்பீட் ஆகாது. சரிங்களா, இந்த ரெண்டு எலமெண்ட் 2,1, 3,1 மட்டும்தான் ரிப்பீட் ஆகும், வேறு எதுவுமே ரிப்பீட் ஆகாது. அப்போ இந்த ரெண்டு மட்டும்தான் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சியில் வரும். ஸோ 2,1 2 தடவை வரதை ஒரு தடவை தான் இங்கே எழுதணும். சரிங்களா, 2,1, 2,1 2 தடவை வந்தாலும் ஒரு தடவை தான் எழுதணும். அதே மாதிரி 3,1, 2,1, 3,1. இப்போ மேலே இருக்கிறது பாருங்கள், மேலே நேரம் எழுதி வச்சுக்கோங்க இல்லையா. இதான் இல்லை இடது பக்கத்தினோட ஆன்சர், இது வந்து வலது பக்கம். இடது பக்கம் ஆன்சர் பாருங்கள், அதே 2,1, 3,1 தானா.
அதே மாதிரி வலது பக்கம் ஆன்சரும் அதே 2,1 3,1 தான். சரிங்களா? இதை LHS இங்கே மார்க் பண்ணிக்குவோம், இதை RHS அப்படின்னு இங்கே மார்க் பண்ணிக்குவோம். சரியா? அப்போ என்ன சொல்லிடலாம், therefore LHS equal to RHS. ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். therefore LHS equal to RHS போட்டு கொடுத்த ரிசல்ட் அப்படியே எழுதிக்கலாம். A cross B intersection C equal to A cross B intersection A cross C அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.